இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள். நாள் மே 1. பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதலுக்கு நாம் இணங்க கடவோம். பரிசுத்த ஆவியானவர் சர்வ ஆளுகை கொண்டவர் என்பதையும் பல்வேறு வழிகளில் கிரியை செய்பவர் என்பதையுமே நாம் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். இதை இயேசு குறிப்பிட்டு கூறும்போது, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்திற்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது, அதுபோலவே தான் ஆவியானவரும் இருக்கிறார் என கூறினார். யோவான் 3:8 லிவிங் பைபிள் மொழிபெயர்ப்பு. உண்மைதான், காற்றை நாம் ஆளுகை செய்திட முடியாது. என்ன வேகத்தில் வீச வேண்டும் என்றோ அல்லது அது வீசும் திசையையோ மாற்றி அமைத்திட நம்மால் முடியாது. அதுபோலவேதான் பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார். இருப்பினும் இன்றைய அநேக விசுவாசிகளோ பரிசுத்த ஆவியானவரை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து அவர்கள் விரும்பிடும் வழிமுறைகளுக்கு ஏற்ப அவரின் கிரியையை நடப்பிக்கலாம் என்றே எண்ணி கொண்டிருக்கிறார்கள். திரித்துவத்தின் இரண்டாம் ஆண்டவராகிய இயேசு இப்பூமியில் இருந்தபோதும் பரிசேயர்கள் அவரை தங்களின் சின்ன சின்ன விதிகளையும் பாரம்பரியங்களையும் வைத்து அவரை கட்டி வைக்க முயற்சித்தார்கள். ஆனால் அவரே அவர்களின் குறுகலான அறைக்குள் பூட்டப்பட மறுத்துவிட்டார். இந்த பரிசேயர்களின் வழித்தோன்றல்களாக இன்றும் சுவிசேஷ ஊழியங்களில் இருப்பவர்கள் திரித்துவத்தின் மூன்றாவது நபரை, அதாவது பரிசுத்த ஆவியானவரை தங்கள் கட்டிற்குள் கொண்டு வந்து தங்கள் பாரம்பரியங்களின்படியும் மனுஷீக அறிவின்படியும் அவரை கொண்டு கிரியை நடப்பித்திட முயற்சிக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவரோ மனுஷர்கள் வகுத்த விதிமுறைகளின்படி கிரியை செய்திட எக்காலத்தும் மறுத்து விடுகிறார். ஆம், அவர் எங்கே விரும்புகிறாரோ அங்கேதான் வீசுவார். அவர் கிரியையின் சத்தத்தை நாம் கேட்கலாம், ஆனால் அவரோ நம்முடைய எந்த கட்டுப்பாட்டிற்கும் அல்லது எந்த திசை திருப்புதலுக்கும் இணங்கவே மாட்டார். அவர் நம்மிடத்தில் கிரியை செய்தது போலவே பிறருடைய வாழ்விலும் கிரியை செய்ய வேண்டும் என நாம் ஒரு காலம் எதிர்பார்த்திட முடியாது. அதுபோலவே கடந்த காலத்தில் அவர் எப்படி கிரியை செய்தாரோ அதுபோலவேதான் இப்போதும் கிரியை செய்திட வேண்டும் எனவும் நாம் எதிர்பார்த்திட முடியாது. ஆம், அவர் சர்வ ஆளுகை கொண்டவர். நாம் செய்திடக்கூடிய சிறந்த காரியம் என்னவென்றால், காற்று வீசும் திசையை நோக்கி நம் முகத்தை திருப்பி அந்த காற்று எங்கு நம்மை எடுத்து செல்ல விரும்புகிறதோ அதற்கு இணங்குவதே ஆகும். ஜெபிப்போமா. எங்கள் பரம தந்தையே, நாங்களாக வாழ்ந்த வாழ்க்கை வெறுமை. எம்மை ஆட்கொண்ட பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதலுக்கு மகிழ்ச்சியுடன் எங்களை ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.